உனக்கு என்ன அம்மா கலகலன்னு வாங்கம்மா வணக்கம்மா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன இடம் திடீர்னு ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற மாதிரி எல்லாரும் முகத்துல சிரிப்பு தெரியுது என்ன? ஆமா இப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துருக்காங்க. இவ்வளவு நேரம் என்ன ஒரு எதிரியா பாக்குற மாதிரியே பாத்துட்டு உட்காந்துருந்தாங்க. இப்ப என்னைய பாத்துட்டு அதனால சிரிச்சுட்டாங்கம்மா. உங்களே பார்த்தா இல்ல யாரும் இன்னொரு ஆள் குரல் கேட்டது. ஆமாமா யாரு வந்தா? யாரு அதுவா அப்பா வச்சிருக்காரு அவள. அப்பா வச்சிருக்காரா? ஆமா. அப்பா அவ எனக்கு சித்தி வேணுமா? ஆமா அது இல்ல அப்பா வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் காட்டுக்கு போறோம்ல. ஆமா. காவலுக்கு போறோம்ல. ஆமா. அவளையும் துணை கூட்டிட்டு போறோம். ஓ அவ இந்த இடத்துக்கு வந்தனால இடம் இவ்வளவு கலகலப்பா இருக்கா? ஆமா ஆமா. பாத்தீங்களா நீங்க? நான் பார்த்தோம். ஆளை பாத்தீங்களா? பார்த்தே. அப்ப நீங்க பாத்தீங்களா? அப்பா தான் நல்லா பார்த்தாரு. அவ்வளவு சூப்பரா இருக்கமா. அப்படியா? அப்ப அவ அழகான பெண்ணு. அழகான பெண்ணு. அழகான பெண்ணா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அதனால எல்லாரும் முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் நீங்க எல்லாரும் பாத்தீங்க நான் பார்க்கலையே. அப்படியா? இன்னும் பார்க்கல. அடியே அடியே இல்லு இங்க ஆளை காணா. உச்சா முட்டுது நான் போய்ட்டா போ. எங்க சத்தம் மட்டும் கேக்குது ஆளை காணா. மா ஏய் மா ஏய் யாசினா என்ன மாடு வந்துருச்சு. இந்த வந்துட்டேன். ஒரே மாதிரி என்னடி நிப்பாட்டிட்டு மட்டும் வர காப்பி ஓட சொல்லுங்கடா. டேய் எதுக்குடி வர காப்பி? ஏண்டி அழுது அழுது தொண்டையை கட்டிக்கிருச்சு. நீ எதுக்குடி அழுதப்ப? நம்ம போறது சின்ன காரியமா இல்ல பெரிய காரியம்? பெரிய விஷயம். அப்பா வந்து சீரியஸ் செட்டா இருக்காருன்னு முடியல. ஏன்டி எங்க அப்பா அப்படி சொல்ற? இதனால எங்க அப்பா இங்க வரவே மாட்டேங்கிறார். அதனால தப்பு இல்ல. நம்ம போறது பெரிய விஷயம். அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு போன மாசம் உங்க அப்பா வந்தாரு. இந்த மாசம் வரல. ஏன் இந்த மாசம் வரல எங்க அப்பா? என்னாச்சு? ஏன்னு கேட்டேன். மாத்திரை வாங்க காசு இல்லையா முண்டைக்கு? மாத்திரை வாங்க காசு இல்லையா? என்ன மாத்திரை? அது என்ன தெரியல. அடிக்கிறது மாத்திரை ஒரு குதிரை போட்டாலும் போட்டிருக்க அந்த மாத்திரை இல்ல. என்னன்னு தெரியல. அது என்ன மாத்திரை அடிக்குது? 100 பவர் மட்டும் சொல்றாரு. ஆனா என்ன மாத்திரைன்னு தெரியல. அந்த மாசரா சுகரா என்னன்னு தெரியல. அதுக்கு மாத்திரையா? ஆனா இப்ப குதிரை போட்டா அப்படி போட்டிருக்கு அப்படின்னு அந்த மாத்திரையில வாங்கி. சரி எங்க அப்பா உடம்பு முடியலங்கிறத ஊருக்கே சொல்லி கொடுக்கணுமா? ஆமா அவரே முடியாத மனுஷன். அவரை போட்டு என்ன பாடுபடுத்துற? அதுதான் சொல்ற முடியாத மனுஷனுக்கு எதுக்கு இந்த வேலை? எங்க அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு. உங்க அப்பா பத்தி பேசாதீங்க. நல்ல ஒரு மனுஷன். ஏன்டி எங்க அப்பா அப்படி பேசுற? இப்படி தொன்ன புத்தின்னு கேக்குறேன். ஏன்டி இப்படி சொல்ற? அப்படி சொல்லாத. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரன் நீ பார்க்க முடியுமாடி? நல்லா புத்திரன் புத்திரண்டி எங்க அப்பா. அந்த ஆள் செஞ்ச வேலைக்கு காரிச்சு துப்பணும். ஏன் அப்படி என்ன பண்ணாரு எங்க அப்பா? நம்மள பூரா சின்ன பிள்ளையில காட்டுக்கு போய் காவலை பாருன்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சா படுத்திருக்காரு. அம்மாவை கட்டி பிடிக்காம ஆட்டுக்குட்டியவா கட்டி பிடிப்பாங்க? ஐயோ உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அந்த ஆள் எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிருக்காரு. ராமசாமி மருந்து குடிக்கிறேன்னு அலையிறான். என்னாச்சு? நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி வாடா பெரிய இடம்னா அதெல்லாம் சகசம்டா. நீ வேணா என்னைய கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கணும் சொல்லி இவ்வளவு நேரம் அவங்க கூட மொட்டை குட்டியா படுத்துக்கணும். நீங்க கூப்பிட்டு அவசரத்துல தொப்புல எச்சு தொட்டு வச்சுட்டு இதான் பண்ட மாட்டு முறையா? இது மண்ட மாட்டு முறை இல்ல முத்துராஜி. இது புதுசா வந்து சந்தேக அவசியம். ஆமா எச்சி தொட்டு தொப்புல வச்சுட்டோம்னா குளிச்சதுக்கு சமா. கங்காதேவி வந்து இது ஒரு பேச்சுன்னு பேசுறீங்க. ஏய் வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காதுரி. இந்த காவல்லாம் கொஞ்சம் உரம் கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி வேண்டாம். அப்புறம் காவல் பார்ப்போமா? நம்ம 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா வந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து காவல் பார்ப்போம். 3 பேர் முடியாது. எங்க 4 பேரையும் கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். தாராளமா. நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். 11 பேரு அசந்து போனேன். நான் சுத்தி ரவுண்டு முழு நிக்கிறாங்க. ஆனா யாரு வத்த உள்ளே சும்மா இதுல கூடாது. யாரு சொன்னா? அதெல்லாம் குறையில்ல. 11 வயல. ஐயோ ஆமாடி. ஆத்தடி வாயை ரொப்பிட்டாங்க. நான் சரி அதை விட கண்டாவிய. இப்ப நம்ம இங்க என்ன செய்வோம்னா அங்க ஒரு ஓட தெரியுது. ஆமா அதுல போய் குளிக்கலாமா? எத்தனை தட்டி மலை மலைகள் அதுக்கு நடுவே ஒரு ஓட ஓடுது இல்லையா? அதுல போய் நம்ம தொமக்கட்டின்னு குதிப்போம்.
அதோட சீனை கிழிச்சு பிரதாப்புக்கு வேட்டு வச்சிருவான். செஞ்சிருவோமா? ஏண்டி குளிக்கிறிய ஒரு துணிமணிக்கு நாங்கள் பாதுகாப்பாக வரட்டுமா? என் மணிக்கு வேணா நீ பாதுகாப்பாவா? துணிக்கு நானே பாதுகாப்பாக இருந்துக்கிறேன். எங்கடி அம்மா காணா? சரி இடத்த பக்கமா என் வாயை கழிப்படுறது அவங்க தான். நான் பேசாம தான் இருந்தேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு மாதிரி எனக்கு இல்லையடி ரதி. உனக்கு மாதிரி உனக்கு மாதிரி எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் காரைக்குடியில் 1000 ஜன்னல் வீட்டை விலைக்கு வாங்கி இருந்திருப்பேன். பார்க்கத்தே முடியும். உனக்கு புழைக்க தெரியல. தங்கத்தை வச்சுட்டு இப்படி திருடியடி. தங்கம் செய்கூலி உண்டு, சேதாரம் கிடையாது. காசை குமிச்சு போடலாம். கவுட்டுக்குள்ள தங்கத்தை வச்சிருக்கியாடி. அம்மா அந்த தங்கத்தை எனக்கு கொஞ்சம் கொடு. ஐயோ அதுல இது கருப்பு தங்கம்டா. நிலக்கரி நிலக்கரி தான் கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு விலை கூட. சரி விடு அம்மா. அம்மா என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ தாண்டி அடிக்கடி எனக்கு ஓய்வு கொடுப்பேன். அதனால இடத்த பத்தி விரல சொல்லுவோமா? திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தி இங்க பிரியுதான் போ. பெட்டிக்கார வீட்டுல பெட்டிக்கார வீட்டுல போ. இவ்வளவு ஆம்பளை இருக்கான உனக்கு அறிவு இல்ல. அதுல போனீங்கன்னா அது பாட்டுக்கு 1000 மீனாட்டம் என்ன பொது கழிப்பிடமா உனக்கு? நான் கேக்குறேன் என்னடி இது என்னன்னு கேட்டேன். ஒரு பொம்பளை தானே நீனு, அதுக்கு என்ன அறிவுங்கிறது வேணாம் உனக்கு? கொஞ்சம் கூட ஒரு வெக்கம்ங்கிறது இருக்க வேணாம்? சூச்சு போனது ஒரு குலா குத்தா. ஒரு பெண்ணுனா கூச்சம் இருக்கணும்டி. சரி ஆண்கள் ஒரு அவசரத்துல ஆண்களுக்கு முன்னால போற, சரி ஒரு ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துங்க. என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்களை பழி வாங்கத்தான் அந்த காரியம் பண்ணேன். ஆண்களை பழி வாங்குற அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு பிரச்சனை? நான் காரணம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். என்ன காரணம் நீங்க பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியா? என்ன சொல்றேன்னு கேளுங்க. நீங்க பாத்திருக்கீங்களா?
நம்ம ரோட்டில் இப்படி நடந்து வரும்போது ஆம்பளைய நம்மளை பார்க்காத மாதிரி அப்படி போஸ்ட் மரத்தில் நின்றுக்கிட்டே ஒன்று இருப்பாங்க, பார்த்துருக்கியா? ஆமா, நம்மளை பார்க்காம அடிக்கல, நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. என்னமோ பெரிய அணகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்ட ஒன்று எதாரே பெட்டிக்காரெலாம் அன்னைக்கு ஒன்றுக்கு இருக்கிறாப்புல பாதி பேண்ட்லேயே போகுது. முத்துராஜ் அதை காட்டு உணவு ரொம்ப நேரமாக கையை விட்டு எடுக்கணும்னு தெரியாப்புல வந்தா தானே டூண்டு லெதர் தான் வெளியே அதை காட்டில் தர்மலிங்க ரொம்ப மோசம். இங்கிட்டு திரும்பி ஒண்ணுக்கு இருக்கேன், இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், ஓசை மாற்றி கொடுத்துட்டாங்க இவ்வளோ. அதுக்காக பழி வாங்கினேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். எப்படி பழி வாங்குறதுல என்னாச்சு? கூட்டா இருக்கிற ஊர்ல எல்லாம் இப்படி நடிக்க மாட்டா, இன்னைக்கு இப்படி நடிக்கிறாரு தெரியல. எங்க யாரு? ஏய் சித்தி வரும் இங்க பாரு, ரெக்கே விரிச்சுக்கிட்டு அடிக்குது வரங்க. வரவேலாம் வந்துருச்சு, விரட்டிடுவோமா? அப்படியாவது இறக்கப்பட கொடுப்பாங்க. ஏடி அறிவோட கீழே பாரு, கீழே பாரு. என்ன கீழே பாரு, இங்க பக்கம் சொல்ல. உண்மையிலே நீ பொம்பளை தானா? பொம்பளைங்கிறதே மறந்துட்டியா? ஏன் என்ன பிரச்சனை? என்னடி இது? நீ வெக்கம் கட்டவில்லை, இது என்னடி இது? அது என்னன்னு தெரியாம எவ்வளவு காலம் குடும்பம் எடுத்திருக்கீங்க? கீழே குனிஞ்சு பாரு, ஊரே கடந்து உன்னை பார்த்து சிரிக்குது. இதுல வேற 2 கேமரா வேற. ஐயா ஐயா ரவி வா, உள்ள ஓடி போய் அந்த கண்ணாடி எடுத்தா. கண்ணாடி கீழே வச்சு பார்த்தோம்னா ஒரு பொம்பளை தொப்ப மறைக்குதோ, இறக்கி இருக்கல. எதை மூடணுமோ அதை மூடல, முகத்தை முடிக்கிறது பாரு. முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத. ஆமா அப்படித்தானே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க. யாராவது இதுல முழிக்காங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு அடையாளம் தெரியாதுல்ல. இன்னைக்கு தெரியுமே. நீ தான் பச்சை குத்தி வச்சிருக்கிய. உண்மையை சொல்லு, அது யார் பேரு பச்சை குத்தி வச்சிருக்கிய? அதுல இவ்வளவு மறைமுகமா அங்கே ஓட்ட குத்தி இருக்க. இன்னைக்கு பச்சை எங்கெங்கெல்லாம் குத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? காலையில தான் பார்த்தேன் அந்த. சரி விட்டு தரல, அதான் நமக்கு தேவையில்ல. நீ யார் பேரை பச்சை குத்தி வச்சிருக்க? வீட்டுக்காரர் பேரு. யார் உங்க வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்காரர். யாரு? ஏய் அவர் தானே, துர்ராஜ் தானே உங்க வீட்டுக்காரு. சரி, துர்ராஜ் ஆல்ரவுண்ட் வாசிக்கிற துர்ராஜ் தான் உன் புருஷன். அது சரி, போன் நம்பர் வேற மாதிரி இருக்கு. அது முன்னாடி பழைய ஓனர் நம்பரு, இன்னும் மாறாம இருக்கு. ஆர்டி ஆபீஸ்ல கொடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர். அவர்கிட்ட வந்து 2 குச்சி வாங்கி தரவா? குச்சி ஆக மொத்தம் அவராலையும் முடியாதாப்பா. நீ குச்சி தானா? அடியே, ஆளுக்கு ஒரு பக்கம் மண்ணு காவல் பார்க்கணும். ஆமாம்மா, தமபுணிகள் தவங்க ஆணைக்குள்ள வரக்கூடிய. அப்படியா இருந்தா என்னை கூப்பிடுங்க, வேற நம்மளே பார்த்துக்கலாம். போலாமா?